ஹாய் ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்றைக்கான டெஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சிலபஸ் வைஸ் வந்து நம்ம டெஸ்ட் வச்சுட்ருக்கோம். ஸோ டே 4 சரிங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா சிந்து சமவெளியிலேருந்து நம்ம ஒரு டாபிக் பார்த்துருப்போம். குப்தர்கள்லேருந்து ஒரு 100 வினாக்கள் பார்த்துட்டோம். சேம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜாகிரஃபிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 வினாக்கள் பார்த்துட்டோம் சரிங்களா. ஸோ அப்போ 3 டெஸ்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கான 4வது டெஸ்ட்டில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாலிட்டியிலேருந்து இந்திய அரசியலமைப்புலேருந்து 100 முக்கிய வினாக்கள் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த பாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் சம்மந்தப்பட்ட கேள்விகள் அதிகமாக கேட்பாங்க. ஸோ அது எல்லாமே இந்திய அரசியலமைப்பில் நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம் சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா புக்குக்கில் இருக்கிற கேள்வியும் வரும். அதே மாதிரி உங்களுக்கு ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸும் உள்ளே நாங்கள் கம்பைன் பண்ணி நாங்கள் கொடுத்துருவோம் சரிங்களா. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலோ இல்லை டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 days 100 டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் வந்து 11 டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு சரிங்களா. ஸோ நாங்கள் ஷெடியூல் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டெஸ்ட் எழுதிட்டு இருக்கோம். ஸோ சிலபஸ் வாரியாகவும் டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க சரிங்களா. ஸோ உங்களுக்கு வில்லிங் இருந்தால் நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். எக்ஸாம் 1 day பிஃபோர் வரைக்குமே வந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபுல் டெஸ்ட்டும் இருக்கும் சரிங்களா. ஸோ உங்களுக்கு வில்லிங் இருந்ததுன்னா நீங்கள் மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். ஸோ இல்லை ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற எல்லா மெட்டீரியலும் வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணுங்கிறவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள், கீழ்கண்டவற்றில் எது அயர்லாந்து நாட்டிடமிருந்து பெறப்பட்டு இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது சரிங்களா. கீழ்கண்டவற்றில் எது அயர்லாந்து நாட்டிடமிருந்து பெறப்பட்டு இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது. ஸோ ஆன்சர் பார்க்கலாமா. ஆன்சர் இவை அனைத்தும் சரிங்களா. ஸோ என்னென்ன அப்படின்னா, அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள், குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை, மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் உறுப்பினர்கள் சரிங்களா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அயர்லாந்து நாட்டிடமிருந்து பெறப்பட்ட இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்ட உரிமைகள் சரிங்களா. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அயர்லாந்து நாட்டிலேருந்து பெறப்பட்டது. சேம் அதே மாதிரி வந்து பாருங்கள், இதோட இம்பார்ட்டன்ட் நோட்ஸும் வந்து பாருங்கள். அடிப்படை கடமைகள் வந்து நம்ம எந்த நாட்டிலேருந்து பெறப்பட்டது அப்படின்னா ரஷ்யாவிலேருந்து சரிங்களா. அடிப்படை கடமைகள் வந்து எந்த நாட்டிலேருந்து பெறப்பட்டதுன்னா ரஷ்யாவிலேருந்து. அரசியலமைப்பு சட்ட திருத்த முறை வந்து பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்காவிலேருந்து சரிங்களா. ஸோ ஒவ்வொரு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாட்டிடமிருந்து பெறப்பட்டது. அது எது எந்த நாட்டிடம் அப்படின்னு சொல்லி அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. குடியரசு அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா பிரான்ஸ் நாட்டிலேருந்து பெறப்பட்டது. பொதுப்பட்டியல் முறை வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து பெறப்பட்டது. நெருக்கடி காலநிலை வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மன் நாட்டிலேருந்து பெறப்பட்டது சரிங்களா. ஸோ எந்தெந்த நாட்டிலேருந்து பெறப்பட்டிருக்குது, அடிப்படை கடமைகள் வந்து ரஷ்யா, அரசியலமைப்பு சட்ட திருத்த முறை வந்து பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்கா, குடியரசு அரசாங்கம் பிரான்ஸ், பொதுப்பட்டியல் வந்து ஆஸ்திரேலியா, நெருக்கடி காலநிலை வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனி சரிங்களா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அந்த ஒவ்வொரு கேள்விகளும் இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ செகண்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எப்போ? ஸோ இதோட சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1949 நவம்பர் 26 சரிங்களா. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து 1949 நவம்பர் 26. அதே நடைமுறைக்கு வந்தது வந்து பார்த்திங்கன்னா 1950 சரிங்களா. நடைமுறைக்கு வந்து 1950 ஜனவரி 26 சரிங்களா. ஸோ இது 2 டேட்டுமே ரொம்ப முக்கியம். இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள்னா 1949 நவம்பர் 26. அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் வந்து பார்த்திங்கன்னா 1950 ஜனவரி 26 சரிங்களா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 3வது கேள்வி பார்க்கலாமா. அரசியலமைப்பின் திறவுகோல் எது? அரசியலமைப்பின் திறவுகோல் எது? ஸோ ஆன்சர் முகவுரை சரிங்களா. ஆப்ஷன் சி முகவுரை. 4வது கேள்வி வந்து பாருங்கள், நேருவின் குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு. நேருவின் குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எந்த வருஷம் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ சரியான ஆன்சர் வந்து பாருங்கள் 1947 சரிங்களா. 1947 ஜனவரி 22 சரிங்களா. ஜனவரி 22 சரிங்களா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஜனவரி 22 1947 வந்து பார்த்திங்க அப்படின்னா நேரு அவர்களோட குறிக்கோள் வந்து தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 5வது கேள்வி, இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்ட ஆண்டு. இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்ட ஆண்டு. ஸோ ஆன்சர் 1946 சரிங்களா. 1946. 6வது கேள்வி வந்து பாருங்கள், அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்ட போது அதில் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தனர்? அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்ட போது அதில் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தனர்? ஸோ ஆன்சர் 389 உறுப்பினர்கள். 389 உறுப்பினர்கள். அடுத்து வந்து பாருங்கள் 7வது கேள்வி, அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது சரிங்களா. ஸோ எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். அது வந்து எந்த ஆண்டு எந்த நாள் வந்து நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த கூட்டம் சரிங்களா. ஸோ எந்த ஆண்டு அப்படின்னா
1946 டிசம்பர் 9 1946 டிசம்பர் 9 தான் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம் வந்து நடைபெற்றது. ஸோ யாரோட தலைமையில் அப்படின்னா சச்சிதானந்த சின்ஹா அவர்களுடைய தலைமையில். சரிங்களா? ஸோ யாருடைய தலைமையில்? சச்சிதானந்த சின்ஹா அவர்களோட தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டம் வந்து நடைபெற்றது. சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 8வது கேள்வி வந்து பாருங்கள், அரசியலமைப்பு நிர்ணய சபையின் கூட்டத்தொடர் எத்தனை அமர்வுகளாக நடத்தப்பட்டது? சரிங்களா? நடைபெற்றது. அரசியலமைப்பு நிர்ணய சபையோட கூட்டத்தொடர் வந்து எத்தனை அமர்வுகள் பிரிவுகளாக நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை அமர்வுகள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 11 அமர்வுகள். சரிங்களா? ஸோ எத்தனை நாட்கள் நடந்தது அப்படின்னா 166 நாட்கள் நடந்தது. ஸோ 166 நாட்களாகவும் 11 அமர்வுகளாக நடந்தது. சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த 9வது கேள்வி, அரசியலமைப்பு சட்டம் இயற்ற எத்தனை நாட்கள் ஆனது? அரசியலமைப்பு சட்டம் வந்து இயற்ற எத்தனை நாட்கள் ஆனது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள். சரிங்களா? 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் ஆச்சு இந்த அரசியலமைப்பு சட்டம் வந்து இயற்றப்பட. சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள் 10வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் தந்தை யார்? இந்திய அரசியலமைப்பின் தந்தை வந்து யார்? அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். சரிங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமான கேள்வி, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 100 கேள்வியுமே ரொம்ப முக்கியம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சிலபஸ் வரையும் டெய்லி வந்து நம்ம டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே அட்டன் பண்ணுங்கள். உங்களோட மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? 11வது கேள்வி வந்து பாருங்கள், அரசியலமைப்பு என்ற கொள்கை எந்த நாட்டிடமிருந்து பெறப்பட்டது? அரசியலமைப்பு என்ற கொள்கை எந்த நாட்டிடமிருந்து பெறப்பட்டது அப்படின்னா ஆன்சர் அமெரிக்கா நாட்டிடமிருந்து பெறப்பட்டது. சரிங்களா? ஸோ வேறு என்னென்ன அந்த நாட்டிலேருந்து பெறப்பட்டது அப்படின்னா குடியரசுத் தலைவர் பதவி, நீதி மறு ஆய்வு, நீதி புலனாய்வு, அடிப்படை உரிமைகள், முகவுரை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா நாட்டிடமிருந்து பெறப்பட்டது. சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியம், நோட் பண்ணுங்கள். ஸோ அதனால் கீழே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், ஒற்றை குடியுரிமை எந்த நாட்டிடமிருந்து பெறப்பட்டது? சரிங்களா? ஒற்றை குடியுரிமை எந்த நாட்டிடமிருந்து பெறப்பட்டது? ஸோ ஆன்சர் இங்கிலாந்து. ஆப்ஷன் சி, இங்கிலாந்து நாட்டிடமிருந்து பெறப்பட்டதாக வந்து ஒற்றை குடிமை. வேறு எந்தெந்த இதெல்லாம் வந்து அந்த நாட்டிலேருந்து நம்ம பெறப்பட்டது அப்படின்னா சட்டம் இயற்றும் முறை, நாடாளுமன்ற முறை, அரசாங்கம், சட்டத்தின் ஆட்சி, இந்த 3மே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலாந்து நாட்டிடமிருந்து பெறப்பட்டது தான். சரிங்களா? ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணுங்கள். நான் அதனால தான் ரிப்பீட்டாக நான் சொல்லிகிட்டே இருக்கேன். சரிங்களா? ஸோ அடுத்து பார்க்கலாமா? 13வது கேள்வி, முகவுரை எந்த ஆண்டு திருத்தப்பட்டு சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு போன்ற வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது? முகவுரை வந்து எந்த ஆண்டு திருத்தப்பட்டு சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு போன்ற வார்த்தைகள் வந்து சேர்க்கப்பட்டது? ஆன்சர் 1976ஆம் ஆண்டு திருத்தப்பட்டது. இது வந்து 42வது சட்ட திருத்தம். இதில் வந்து என்னென்ன வார்த்தைகள் வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்னா இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பற்றம், ஜனநாயகம், குடியரசு. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் வந்து அதில் வந்து சேர்க்கப்பட்டுள்ளது. சரிங்களா? இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பற்ற, ஜனநாயக, குடியரசு. சரிங்களா? அடுத்தது பாருங்கள் 14வது கேள்வி, குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? ஸோ ஆன்சர் 1955ஆம் ஆண்டு. சரிங்களா? 1955ஆம் ஆண்டு. 15வது கேள்வி வந்து பாருங்கள், அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போது எத்தனை அடிப்படை உரிமைகள் இருந்தன? அரசியலமைப்பு வந்து உருவாக்கப்பட்ட போது எத்தனை அடிப்படை உரிமைகள் இருந்தது? ஸோ எத்தனை உரிமைகள் இருந்தது அப்படின்னா 7 இருந்தது. சரிங்களா? எப்போ அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போது வந்து 7 அடிப்படை உரிமைகள் இருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தற்பொழுது இந்த 7வது, அதாவது வந்து ஒரு உரிமை வந்து நீக்கப்பட்டது. அது எது அப்படின்னா சொத்துரிமை வந்து நீக்கப்பட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ ரீசெண்டாக தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா சொத்துரிமை வந்து நீக்கப்பட்டது. இப்போ தற்போதைய வந்து எத்தனை அடிப்படை உரிமைகள் உள்ளது அப்படின்னா 6. சரிங்களா? தற்போதுன்னா 6. அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போது அப்படின்னா 7 சொத்துரிமை சேர்ந்து வரும். சரிங்களா? ஸோ என்னென்ன உரிமைகள் 6 அப்படின்னா வந்து பாருங்கள், சமத்துவம், சுதந்திரம், சுரண்டலுக்கு எதிரான சமய சுதந்திரம், கலாச்சார பண்பாடு மற்றும் கல்வியியல் உரிமை மற்றும் அரசியலமைப்பு தீர்வு காணும் உரிமை. சரிங்களா? ஸோ இந்த 6மே வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசியலமைப்பில் உருவாக்கப்பட்ட அடிப்படை உரிமைகள். ஸோ இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சொத்துரிமையும் சேர்ந்து இருந்தது. இப்போ அதை வந்து நீக்கப்பட்டுட்டாங்க. சரிங்களா? ஸோ நீக்கிட்டாங்க. அடுத்தது 16வது கேள்வி, இந்தியாவின் மகா சாசனம் என அழைக்கப்படும் பகுதி எது? சரிங்களா? இந்தியாவின் மகா சாசனம் என அழைக்கப்படும் பகுதி வந்து எந்த பகுதின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பகுதி 3. சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் பி, பகுதி 3. ஸோ அதில் வந்து என்ன அடிப்படை உரிமைகள் தான். சரிங்களா? இந்தியாவின் மகா சாசனம் அப்படிங்கிறது வந்து பகுதி 3 அடிப்படை உரிமைகள் தான் வந்து இந்தியாவின் மகா சாசனம்.
அடுத்து வந்து பாருங்கள் 17. அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் என அழைக்கப்படுவது எது? அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் உச்சநீதிமன்றம். ஆன்சர் ஆப்ஷன் சி, உச்சநீதிமன்றம். 18வது கேள்வி, அரசியலமைப்பின் தீர்வழி உரிமையை அரசியலமைப்பின் இருதயம் மற்றும் ஆன்மா என குறிப்பிட்டவர் யார்? அரசியலமைப்பின் தீர்வழி உரிமையை வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பின் இருதயம் மற்றும் ஆன்மா என குறிப்பிட்டவர் யார்? ஆன்சர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி, அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். 19. உச்சநீதிமன்ற நீதி பேராணைக்கான சரத்து எது? உச்சநீதிமன்ற நீதி பேராணைக்கான சரத்து வந்து எந்த சரத்து அப்படின்னு வந்து பாருங்கள். ஆன்சர் சரத் 32. சரிங்களா, சரத் 32. 20வது கேள்வி, உயர்நீதிமன்ற நீதி பேராணைக்கான சரத்து வந்து இது உச்சநீதிமன்றத்துக்கு தனி, உயர்நீதிமன்றத்துக்கு தனி. சரிங்களா, ஸோ உயர்நீதிமன்றத்துக்கு வந்து எந்த சரத்து வரும்? ஆன்சர் சரத் 226. சரிங்களா, சரத்து 226. 21வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் போது தாமாகவே நிறுத்தப்படும் சட்டப்பிரிவு எது? ஸோ ரொம்ப முக்கியமான கேள்வி. சரிங்களா, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழே குடியரசுத் தலைவர் அவசர நிலை அறிவிக்கப்படும் போது தாமாகவே நிறுத்தப்படும் சட்டப்பிரிவு வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ ஆன்சர் சரத்து 19. சரிங்களா, சரத் 19. ஸோ இதில் எது வரும் அப்படின்னா பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதிக்கான முறையில் கூட்டம் கூடுவதற்கான உரிமை, சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க உரிமை, விரும்பிய இடத்தில் வசிக்கும் உரிமை மற்றும் தொழில் செய்யும் உரிமை. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வர உரிமைகள் தான். சரிங்களா, ஸோ இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 22. அடிப்படை உரிமைகள் பட்டியலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்ட சட்ட திருத்தம் எது? அடிப்படை உரிமையிலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சொத்துரிமை வந்து நீக்கப்பட்டுட்டாங்க. ஸோ அதோட சட்ட திருத்தம் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ சட்ட திருத்தம் 44வது சட்ட திருத்தம் 1978. 44வது சட்ட திருத்தம் 1978. சரிங்களா, அடுத்து வந்து பாருங்கள் 23வது கேள்வி, 86வது சட்ட திருத்தம் 2022 படி பிரிவு 45 திருத்தப்பட்டு எங்கு சேர்க்கப்பட்டது? அதாவது 86வது சட்ட திருத்தத்தின் படி 2002 படி பிரிவு 45 வந்து திருத்தப்பட்டு எங்கு சேர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பிரிவு எங்கு சேர்க்கப்பட்டது? ஆன்சர் பிரிவு 21(7) சேர்க்கப்பட்டது. சரிங்களா, ஆன்சர் ஆப்ஷன் பி, பிரிவு 21(7) தான் வந்து சேர்க்கப்பட்டது. சரிங்களா, ஸோ இது வந்து எதுக்குன்னா தொடக்க கல்வி அடிப்படைக்காக இந்த உரிமை வந்து சேர்க்கப்பட்டது. சரிங்களா, தொடக்க கல்வி இருக்கலாம். ஸோ அதோட அடிப்படைக்காக வந்து சரிங்களா அடிப்படை உரிமைக்காக வந்து இந்த பிரிவு வந்து சேர்க்கப்பட்டுள்ளது. 24. எந்த சட்ட திருத்தத்தின்படி மாநில பட்டியலில் இருந்து பொது பட்டியலுக்கு 5 துறைகள் மாற்றம் செய்யப்பட்டது? ஸோ இந்த ஒவ்வொரு சட்ட திருத்தமும் ரொம்ப முக்கியம். எதுலேருந்து எதுக்கு மாற்றப்பட்டது, எது கூட எது வந்து சேர்ந்துருக்குது அப்படின்னா அந்த ஒவ்வொரு சட்ட திருத்தம் ஒவ்வொரு பிரிவுமே ரொம்ப முக்கியம் அந்த ஆர்டிகல். சரிங்களா, ஸோ நோட் பண்ணுங்கள். எந்த சட்டத்தின்படி மாநில பட்டியலிலிருந்து பொது பட்டியலுக்கு 5 துறைகள் மாற்றம் செய்யப்பட்டது? ஸோ எந்த சட்டம் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, 42வது சட்ட திருத்தம் 1976. சரிங்களா, 25. ராஜ மன்னார் தலைமையின் கீழ் மூவர் குழு நியமிக்கப்பட்ட ஆண்டு? ராஜ மன்னார் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா மூவர் குழு வந்து நியமிக்கப்பட்ட ஆண்டு? ஸோ ஆன்சர் 1969. சரிங்களா, 1969. 26 வந்து பாருங்கள், பொது தேர்தலுக்கு பின்னர் நாடாளுமன்றத்தின் புதிய கூட்டத்தொடரை உரையாற்றி துவங்கி வைப்பவர் யார்? பொது தேர்தலுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தோட புதிய கூட்டத்தொடரை வந்து உரையாற்றி அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறவர் துவங்கி வைப்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ ஆன்சர் குடியரசுத் தலைவர். ஆப்ஷன் பி, குடியரசுத் தலைவர். ஸோ இதுக்கான சரத்து வந்து 87. சரிங்களா, ஸோ இதுக்கான சரத்து 87. ஸோ நோட் பண்ணுங்கள் இதெல்லாமே. 27. இந்திய உச்சநீதிமன்றம் எப்போது துவங்கப்பட்டது? இந்திய உச்சநீதிமன்றம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1950 ஜனவரி 28. சரிங்களா, 1950 ஜனவரி 28 வந்து தொடங்கப்பட்டது. 28வது கேள்வி, கூட்டாட்சி நீதிமன்றம் கீழ்கண்ட எதன் மூலம் நிறுவப்பட்டது? கூட்டாட்சி நீதிமன்றம் கீழ்கண்ட எதன் மூலம் நிறுவப்பட்டது? ஆன்சர் இந்திய அரசாங்க சட்டம் 1935.
இந்திய அரசாங்க சட்டம் 1935 கீழே வந்து இந்த கூட்டாட்சி நீதிமன்றம் வந்து நிறுவப்பட்டது. 29வது கேள்வி, நாட்டின் முதல் குடியரசுத் தலைவர் யார்? நாட்டின் முதல் குடியரசுத் தலைவர் ஸோ யார்? ராஜேந்திர பிரசாத் அவர்கள். சரிங்களா? ஸோ இது நம்மளுக்கு தெரியும். அதே வந்து பாருங்கள், முதல் பிரதமர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நாட்டோட முதல் குடியரசுத் தலைவர் வந்து ராஜேந்திர பிரசாத் அவர்கள். ஸோ அதே வந்து முதல் பிரதமர், சரிங்களா, முதல் பிரதமர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ கொஷின்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கும். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், நான் கரெக்டான ஆன்சர்ஸும் வந்து பின் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ எத்தனை பேர் வந்து வீடியோ கன்டினியூ பண்ணுறீங்க, ஸோ அதே மாதிரி டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னு நான் பார்த்துக்கிறேன். சரிங்களா? வீடியோவில் பார்த்து உங்களுக்கு டெஸ்ட் அட்டன் பண்ண கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பிடிஎஃபாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணும்னா மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம். 30வது கேள்வி, காமன்வெல்த் அணிசேரா நாடுகளுடன் உச்சி மாநாடு ஷார்க் நாடுகளுடன் மாநாடுகளில் இந்திய நாட்டின் பிரதிநிதியாக பங்கு கொள்பவர் யார்? காமன்வெல்த் அணிசேரா நாடுகளின் உச்சி மாநாடு ஷார்க் நாடுகளின் மாநாடுகளில் இந்திய நாட்டின் பிரதிநிதியாக பங்கு கொள்பவர் யார்? ஸோ ஆன்சர் பிரதமர். 31வது கேள்வி, ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களால் எத்தனை சதவீதம் மட்டுமே அமைச்சரவை உறுப்பினர்களாக இருத்தல் வேண்டும்? ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களால் எத்தனை சதவீதம் மட்டுமே அமைச்சரவை உறுப்பினர்களாக இருத்தல் வேண்டும்? ஆன்சர் 15%. ஆன்சர் ஆப்ஷன் டி 15%. 32வது கேள்வி, மத்திய அரசின் பண மசோதா வரையறை எந்த ஷரத்தில் இடம் பெற்றுள்ளது? மத்திய அரசோட பண மசோதா வந்து வரையறை வந்து எந்த ஷரத், அதாவது எந்த ஆர்டிக்கலில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 110. சரிங்களா? பண மசோதா, மத்திய அரசோட பண மசோதா ஆர்டிக்கல் வந்து ஷரத் 110. சரிங்களா? 33வது கேள்வி, மத்திய அரசின் ஆண்டு நிதிநிலை அறிக்கை அதாவது பட்ஜெட் பற்றி கூறும் ஷரத் எது? மத்திய அரசின் ஆண்டு நிதிநிலை அறிக்கை பட்ஜெட்டுக்கான ஷரத் வந்து எந்த ஷரத் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஷரத் 112. சரிங்களா? ஷரத் 112. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வருடாந்திர நிதி அறிக்கையை வந்து சமர்ப்பிப்பார். சரிங்களா? ஸோ யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வருடாந்திர நிதி அறிக்கையை வந்து சமர்ப்பிப்பார். 34வது கேள்வி, ஆளுநர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக நியமிக்கப்படலாம் என கூறும் சட்ட திருத்தம் எது? அதை வந்து ஆளுநர் வந்து 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக நியமிக்கப்படலாம் என கூறும் சட்ட திருத்தம் எது? ஆன்சர் 7வது சட்ட திருத்தம் 1956. 7வது சட்ட திருத்தம் 1956. 35வது கேள்வி, அரசியலமைப்பின் எந்த பகுதி அலுவலக மொழிகள் பற்றி விவரிக்கிறது? அரசியலமைப்பின் எந்த பகுதி அலுவலக மொழிகள் பற்றி விவரிக்கிறது? ஸோ எந்த பகுதி வரும் அப்படின்னா ஆன்சர் பகுதி 17. ஆன்சர் பகுதி 17. ஸோ இதில் பகுதி 18 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெருக்கடி காலநிலைகளை பற்றி விவரிக்கும். சரிங்களா? நெருக்கடி காலநிலையை அதிகமாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ அது வந்து பகுதி 18. பகுதி 17 வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பின் எந்த பகுதி அலுவலக மொழிகள் பற்றி விவரிக்கிறது அப்படின்னா வந்து அலுவலக மொழிகள் அப்படின்னாலே பகுதி 17 தான். சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 36வது கேள்வி, அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள மொழிகளின் தற்போதைய எண்ணிக்கை எவ்வளவு? அரசியலமைப்பில் 8வது அட்டவணையின் படி வந்து பார்த்திங்கன்னா மொழிகளோட தற்போதைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ தற்போதைய எண்ணிக்கை வந்து 22. சரிங்களா? ஆப்ஷன் பி 22. ஏற்கப்பட்ட போது இருந்தது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 14 தான் இருந்தது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த அங்கீகரிக்கப்படும் போது, சரிங்களா, ஸோ அப்போ எவ்வளோ ஏற்கப்படும் போது எவ்வளோ மொழிகள்னா 14 தான் இருந்தது. இப்போ 8வது அட்டவணையின் படி வந்து பார்த்திங்கன்னா 22 இருக்குது. சரிங்களா? மொழிகள். 37வது வந்து பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? கீழ்கண்டவற்றுள் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிரிவுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தவறானது எது கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதோட ஆர்டிக்கல் எல்லாமே நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இது ஆன்சர் இவை அனைத்தும். சரிங்களா? இது எல்லாமே மாற்றி தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ சரியானது பார்க்கலாமா? தேசிய அவசர நிலை, தேசிய அவசர நிலைக்கான ஷரத்து வந்து எது? 352. மாநில அவசர நிலை, அவசர நிலைக்கு வந்து 356. நிதி சார்ந்த அவசர நிலை வந்து பார்த்திங்கன்னா 360. சரிங்களா? நிதி சார்ந்த அவசர நிலை வந்து 360. சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. தேசிய அவசர நிலை வந்து 352, மாநில அவசர நிலை வந்து 356, நிதி சார்ந்த
அவசர நிலை வந்து 360. 38 பார்க்கலாமா? அரசியலமைப்பினை சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் முறைகள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? அரசியலமைப்பினை சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் முறைகள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? ஸோ இதோட சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 368. சரிங்களா, 368. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கூற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பகுதி 20 பகுதி 20 வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூற்று வந்து தென்னாப்பிரிக்காவிலேருந்து இடம்பெற்றது. சரிங்களா, ஸோ இந்த கூற்று வந்து எங்கேருந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா தென்னாப்பிரிக்காவிடம் இடம்பெற்றது. ஸோ இதோட பகுதி வந்து பகுதி 20. அடுத்து 39, குட்டி அரசியலமைப்பு அல்லது சின்ன அரசியலமைப்பு என அழைக்கப்படும் சட்ட திருத்தம் எது? குட்டி அல்லது சின்ன அரசியலமைப்பு என அழைக்கப்படும் சட்ட திருத்தம் எது? ஆன்சர் 42வது சட்ட திருத்தம். 40வது கேள்வி வந்து பாருங்க. குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே நேரத்தில் காலியாக இருக்கும்போது குடியரசுத் தலைவரின் பதவி வகிப்பவர் யார்? ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்க்கலாம். ஆன்சர் உச்சநீதிமன்ற நீதிபதி. ஆன்சர் ஆப்ஷன் சி, உச்சநீதிமன்ற நீதிபதி. சரிங்களா. ஸோ அடுத்தது 41வது கேள்வி வந்து பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு குழுவின் சட்ட ஆலோசகராக இருந்தவர் யார்? இந்திய அரசியலமைப்பு குழுவோட சட்ட ஆலோசகர் யார்? ஸோ ஆன்சர் PN ராவ் அவர்கள். ஆப்ஷன் பி, PN ராவ் அவர்கள். 42வது கேள்வி. இந்திய சுதந்திர சட்டம் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் எப்போது நிறைவேற்றப்பட்டது? இந்திய சுதந்திர சட்டம் வந்து இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் வந்து எப்போது நிறைவேற்றப்பட்டது? ஸோ 1947 ஜூலை 18. 1947 ஜூலை 18 வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் வந்து நிறைவேற்றப்பட்டது. 43வது கேள்வி. மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டம். மாகாணங்களில் வந்து இரட்டை ஆட்சி முறை வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டம் வந்து எந்த சட்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இந்திய அரசாங்க சட்டம் 1919. இந்திய அரசாங்க சட்டம் 1919. 44வது கேள்வி. கல்விக்காக 1 லட்சம் ரூபாய் ஒதுக்கிய சட்டம் எது? கல்விக்காக 1 லட்சம் ரூபாய் ஒதுக்கிய சட்டம் வந்து எந்த சட்டம் அப்படின்னா இந்திய சாசன சட்டம் 1813. இந்திய சாசன சட்டம் 1813 கல்விக்காக 1 லட்சம் ஒதுக்கிய சட்டம். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இது, நோட் பண்ணிக்கோங்க கேள்விகள். 45 மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை ஒழிக்கப்பட்டு மாகாண சுயாட்சி முறை அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டம் எது? சரிங்களா, இரட்டை ஆட்சி முறை நடக்கப்படும் போது இருந்த சட்டம் வேறு, அதே மாதிரி அது அந்த இரட்டை ஆட்சி முறை ஒழிக்கப்பட்டு மாகாண சுயாட்சி முறை அறிமுகப்படுத்தப்பட்டாங்க. ஸோ அதோட சட்டம் கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ சரியான ஆன்சர் இந்திய அரசாங்க சட்டம் 1935. சரிங்களா, மாகாண சுயாட்சி வந்தது பார்த்திங்கன்னா இந்திய அரசாங்க சட்டம் 1935. 46 அரசியலமைப்பு குழுவின் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? அரசியலமைப்பு குழுவோட நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ராஜேந்திர பிரசாத் அவர்கள். சரிங்களா, ராஜேந்திர பிரசாத் அவர்கள். 47வது கேள்வி பாருங்கள். நவீன இறையாண்மை கோட்பாட்டின் தந்தை யார்? நவீன இறையாண்மை கோட்பாட்டின் தந்தை யார்? ஆன்சர் ஜீன் போட்டின் அவர்கள். சரிங்களா, ஜீன் போட்டின் அவர்கள். 48 வாக்களிக்கும் வயது 21 18 குறைக்கப்பட்ட சட்ட திருத்தம் எது? வாக்களிக்கும் வயது 21 18 குறைக்கப்பட்ட சட்ட திருத்தம் எது? ஆன்சர் 61வது சட்ட திருத்தம் 1988. 61வது சட்ட திருத்தம் 1988. 49வது கேள்வி. அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள் எந்த பகுதியில் அமைந்துள்ளது? அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள் எந்த பகுதியில் அமைந்துள்ளது அப்படின்னா ஆன்சர் பகுதி 4. சரிங்களா, பகுதி 4. பகுதி 5 பார்த்திங்கன்னா மத்திய அரசு, பகுதி 6 மாநில அரசு வரும். சரிங்களா, மத்திய அரசுக்கு தனி, மாநில அரசுக்கு தனி. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 50வது கேள்வி. பஞ்சாயத்து அமைப்பில் இடஒதுக்கீடு பற்றி கூறும் ஷரத் எது? பஞ்சாயத்து அமைப்பில் இடஒதுக்கீடு பற்றி கூறும் ஷரத் எதுனா ஷரத் 243D. சரிங்களா, 243D. 51வது கேள்வி. இரு அவைகளின் கூட்டத்தை தலைமையேற்று நடத்துபவர் யார்? இரு அவைகளோட கூட்டத்தை தலைமையேற்று நடத்துபவர் யார் அப்படின்னா சபாநாயகர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சபாநாயகர்.
52வது கேள்வி, சுதந்திர இந்தியாவின் முதல் மக்களவை சபாநாயகர் யார்? சுதந்திர இந்தியாவின் முதல் மக்களவை சபாநாயகராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஜிவி மாவ்லங்கர் அவர்கள். சரிங்களா, இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் முதல் மக்களவை சபாநாயகராக இருந்தார், ஜிவி மாவ்லங்கர் அவர்கள். சரிங்களா, மாவ்லங்கர் அவர்கள். 53வது கேள்வி, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிகிட்டே பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும், உங்களோட மார்க்ஸை நீங்கள் கமெண்ட் பண்ணணும். சரிங்களா, ஸோ அதுக்காக தான் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து முக்கியமான கேள்வியை நாங்கள் எடுத்து போட்டுட்ருக்கோம், உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, 53 நிதி நிர்வாகம் பற்றி மதிப்பீட்டு குழு யாருடைய பரிந்துரையின்படி உருவாக்கப்பட்டது? நிதி நிர்வாகம் பற்றி மதிப்பீட்டு குழு பற்றிய மதிப்பீட்டு குழு யாருடைய பரிந்துரையின்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆன்சர் ஜான் மத்தாய் அவரோட பரிந்துரையின்படி உருவாக்கப்பட்டது. சரிங்களா, ஜான் மத்தாய். 54வது கேள்வி, அடிப்படை கடமைகள் உருவாக காரணமாக சர்தார் ஸ்ரீவன் சிங் கமிட்டி உருவாக்கப்பட்ட ஆண்டு? அடிப்படை கடமைகள் உருவாக காரணமாக சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி உருவாக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஆன்சர் 1976ஆம் ஆண்டு. 1976ஆம் ஆண்டு. 55வது கேள்வி வந்து பாருங்கள், 3 உறுப்பினர்களை கொண்ட எம் பூஞ்சி குழு வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 2007. சரிங்களா, 2007. ஸோ அரசோட பல்வேறு நிலைகளை வந்து பார்த்திங்கன்னா அவற்றுக்கிடையான தொடர்பு குறித்து ஆராய்வதற்காக வந்து இந்த குழு வந்து உருவாக்கப்பட்டது. சரிங்களா, அரசோட பல்வேறு நிலைகள் அவற்றுக்கிடையான தொடர்புகளை வந்து குறித்து ஆராய்வதற்காக வந்து இந்த குழு வந்து அமைக்கப்பட்டது. எந்த குழு? எம் பூஞ்சி அப்படிங்கிற குழு. சரிங்களா, 56வது கேள்வி, மாநில நிர்வாக நடவடிக்கைகள் யாருடைய பெயரில் எடுக்கப்பட வேண்டும்? மாநில நிர்வாக நடவடிக்கைகள் வந்து யாருடைய பெயரில் எடுக்கப்பட வேண்டும்? ஆன்சர் ஆளுநர். சரிங்களா, ஸோ இதுக்கான சரத்து வந்து பாருங்கள் 162. சரிங்களா, இதுக்கான ஷரத்து என்னன்னு கேட்டாங்கன்னா 162. 57 ஆளுநர் அவசர சட்டங்களை பின்பற்றுவதற்கான சரத்து எது? ஆளுநர் அவசர சட்டங்களை பின்பற்றுவதற்கான சரத்து வந்து எந்த சரத்து அப்படின்னு பார்த்துக்கிட்டா ஆன்சர் சரத் 213. சரிங்களா, அவசர சட்டங்களை பின்பற்றுறதுக்கான சரத்து வந்து 213. 58 ஆண்டு பட்ஜெட்டை ஆளுநர் சட்டப்பேரவையில் சமர்ப்பிப்பதற்கான சரத்து வந்து எது? சமர்ப்பிப்பதற்கான சரத்து வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆண்டு பட்ஜெட்டை வந்து ஆளுநர் வந்து சட்டப்பேரவையில் சமர்ப்பிப்பதற்கான சரத்து வந்து எந்த ஷரத் அப்படின்னு வந்து பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி ஷரத் 202. சரிங்களா, ஷரத் 202. 59வது கேள்வி, குடியரசுத் தலைவர் தன்னுடைய பணித்துறப்பு கடிதத்தினை யாரிடம் வழங்குவார்? சரிங்களா, அதை வந்து ராஜினாமா லெட்டர். சரிங்களா, குடியரசுத் தலைவர் தன்னுடைய பணித்துறப்பு கடிதத்தினை வந்து யாரிடம் வழங்குவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் துணை குடியரசுத் தலைவரிடம். சரிங்களா, துணை குடியரசுத் தலைவரிடம் வந்து வழங்குவாங்க. குடியரசுத் தலைவருக்கு பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைப்பவர் யார் அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. சரிங்களா, ஸோ இது ரெண்டுமே முக்கியமாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். குடியரசுத் தலைவர் வந்து தன்னுடைய ராஜினாமா லெட்டரை யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா துணை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பாங்க. சரிங்களா, துணை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பாங்க. அதே மாதிரி இவங்களோட பதவியேற்பு குடியரசுத் தலைவருக்கான பதவியேற்பு உறுதிமொழி செய்வது யார் அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான். சரிங்களா, ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. 60வது கேள்வி வந்து பாருங்கள், குடியரசுத் தலைவரின் மன்னிக்கும் அதிகாரம் பற்றி கூறும் ஷரத் எது? குடியரசுத் தலைவரோட மன்னிக்கும் அதிகாரம் பற்றி கூறும் ஷரத்து வந்து எதுனா 72. ஷரத் 72 வரும். அதே ஆளுநருக்கான மன்னிப்பு அதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா 161 வரும். சரிங்களா, ஸோ ரெண்டையும் நோட் பண்ணுங்க. குடியரசுத் தலைவரின் மன்னிக்கும் அதிகாரம் வந்து 72, ஆளுநருக்கான மன்னிப்பு அதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா 161. சரிங்களா, ஆப்ஷன் டி. 61வது கேள்வி, நம்பிக்கையில்லா தீர்மானம் எங்கு மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும்? நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து எங்கு மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும் அப்படின்னா லோக்சபாவில் மட்டும். ஆப்ஷன் பி லோக்சபாவில் மட்டும் அறிமுகப்படுத்த முடியும். சரிங்களா, 62வது கேள்வி, எந்த சரத்தின்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் உயர்நீதிமன்றம் அமைக்கப்பட்டுள்ளது? எந்த பிரிவின் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் வந்து உயர்நீதிமன்றம் வந்து அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த பிரிவு அப்படின்னா ஷரத் 214 கீழ். ஷரத் 214 கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து உயர்நீதிமன்றம் அமைக்கப்பட்டுள்ளது.
63வது கேள்வி, எந்த சட்ட திருத்தத்தின்படி உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 62ஆக உயர்த்தப்பட்டது? சரிங்களா, உயர்நீதிமன்ற நீதிபதிகளோட ஓய்வு பெறும் வயது வந்து 62. ஸோ எந்த சட்ட திருத்தத்தின்படி உயர்த்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ எந்த சட்ட திருத்தம் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, 15வது சட்ட திருத்தம் 1963. 15வது சட்ட திருத்தம் 1963 கீழே வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்ற நீதிபதிகளோட ஓய்வு பெறும் வயது வந்து 62ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. 64வது கேள்வி, மாநிலத்தில் அதிகபட்ச அவசர நிலையின் காலம். மாநிலத்தில் அதிகபட்ச அவசர நிலையின் காலம் வந்து எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சரியான ஆன்சர் வந்து 3 ஆண்டுகள். சரிங்களா, ஸோ சரியான ஆன்சர் 3 ஆண்டுகள். 65வது கேள்வி, நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரியை நியமனம் செய்வதற்கான ஷரத் எது? நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரியை நியமனம் செய்வதற்கான ஷரத் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஆன்சர் ஆப்ஷன் டி, சரத் 76. ஸோ யார் அவர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியோட தலைமை வழக்கறிஞர் தான். சரிங்களா, அட்வொகேட் இருப்பாங்க. இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் தான் வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி. அவரை நியமனம் செய்வதற்கான ஷரத்து எது அப்படின்னா சரத் 76. சரிங்களா, 66வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது? இந்திய அரசியலமைப்போட அடிப்படை கடமைகள் வந்து எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் வந்து சேர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் 42வது சட்ட திருத்தம் 1976 படி. 42வது சட்ட திருத்தம் 1976 படி. 67வது கேள்வி, மாநிலங்களவையின் தீர்மானம் அல்லது கேள்விகளை அனுமதிப்பதை முடிவு செய்பவர் யார்? மாநிலங்களவையின் தீர்மானம் அல்லது கேள்விகளை வந்து கேள்விகள் அனுமதிப்பதை வந்து முடிவு செய்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சரியான ஆன்சர் துணை குடியரசுத் தலைவர். ஆப்ஷன் சி, துணை குடியரசுத் தலைவர். 68வது கேள்வி, எந்த மாநிலத்தில் முதல் முறையாக குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது? எந்த மாநிலத்தில் வந்து முதல் முறையாக குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னா பஞ்சாப். சரிங்களா, ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பஞ்சாபில் தான் முதல் முறையாக வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது. எந்த வருஷம் அப்படின்னா 1951. சரிங்களா, ஸோ எந்த வருடம் அப்படின்னு கேட்டாலும் 1951 நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி மற்றும் ஆண்டுகள். சரிங்களா, 69 ஐநா 1948 முதல் எந்த தேதி மனித உரிமை நாளாக கொண்டாடி வருகிறது? ஐநா 1948 எந்த தேதியை வந்து மனித உரிமை நாளாக கொண்டாடி வருகிறது? ஆன்சர் டிசம்பர் 10. டிசம்பர் 10 1948 தான் என்ன சொல்லுவாங்கன்னா மனித உரிமை நாளாக கொண்டாடிட்டு வரோம். சரிங்களா, டிசம்பர் 10 ஒவ்வொரு வருடம் டிசம்பர் 10 வந்து நம்ம கொண்டாடிட்டு வர்றோம். 70வது கேள்வி, தேசிய மனித உரிமை ஆணையம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? தேசிய மனித உரிமை ஆணையம் வந்து எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1993 அக்டோபர் 12. அக்டோபர் 12 தான் வந்து பார்த்திங்கன்னா தேசிய மனித உரிமை ஆணையம் வந்து உருவாக்கப்பட்டது. இந்த தேதியும் ரொம்ப முக்கியம். அக்டோபர் 12 1993. சரிங்களா, 71வது கேள்வி வந்து பாருங்கள், தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமை ஆணையம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமை ஆணையம் வந்து எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஸோ சரியான ஆன்சர் 1997. சரிங்களா, ஏப்ரல் 17 1997 வந்து உருவாக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமை ஆணையம் வந்து ஏப்ரல் 17 1997 வந்து உருவாக்கப்பட்டது. 72 சர்வதேச மனித உரிமை உடன்படிக்கை ஐநா பொது சபையால் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? சர்வதேச மனித உரிமை உடன்படிக்கை ஐநா பொது சபையால் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? சரிங்களா, ஸோ எந்த வருஷம் அப்படின்னா 1966. 1966. 73 நாடாளுமன்றத்தில் பண மசோதா யாருடைய ஒப்புதலுக்கு பின் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும்? நாடாளுமன்றத்தில் பண மசோதா வந்து யாருடைய ஒப்புதலுக்கு பின் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னா ஆன்சர் குடியரசுத் தலைவர். அவரோட ஒப்புதலுக்கு பின்னாடி தான் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். சரிங்களா, 74வது கேள்வி வந்து பாருங்கள், வெங்கடாச்சலயா தலைமையிலான தேசிய சீராய்வு ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு? தேசிய சீராய்வு ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு எந்த வருஷம் அப்படின்னா 2000. சரிங்களா, எந்த வருஷம்? 2000. 75வது கேள்வி, தேசிய வளர்ச்சி மன்றம் மற்றும் மாநிலங்களுக்கு இடையான மன்றம் ஆகியவற்றின் தலைவர் யார்? தேசிய வளர்ச்சி மன்றம் மற்றும் மாநிலங்களுக்கு இடையான மன்றம் இதோட தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த தலைவர் யாருன்னா பிரதமர் தான். சரிங்களா, ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பிரதமர்.
76 பிரதமரின் கடமையை பற்றி கூறும் ஷரத் எது? பிரதமரின் கடமையை பற்றி கூறும் ஷரத் எந்த ஷரத் அப்படின்னா ஷரத் 78. ரொம்ப முக்கியமான ஆர்டிகல் சரிங்களா. ஷரத் 78 இது எல்லாமே முக்கியமான கேள்வி. ஸோ எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். 77 நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளர் யார்? நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளர் யார்? ஆன்சர் பிரதமர். ஆப்ஷன் ஏ பிரதமர். 78 மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? மாநிலங்களவை உறுப்பினர்களோட பதவிக்காலம் வந்து எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா 6 ஆண்டுகள் சரிங்களா. எத்தனை ஆண்டுகள்? 6 ஆண்டுகள். 79 மக்களவை உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்வதற்கான ஷரத் எது? மக்களவை உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்வதற்கான ஷரத் வந்து எது? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஆர்டிகல் சரிங்களா. ஸோ என்ன ஷரத் அப்படின்னா ஷரத் 102. ஷரத் 102. 80வது கேள்வி கட்சித்தாவல் தடை சட்டம் எந்த சட்ட திருத்தத்தின்படி நிறைவேற்றப்பட்டது? கட்சித்தாவல் தடை சட்டம் வந்து எந்த சட்ட திருத்தத்தின்படி நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ 52வது சட்ட திருத்தம் 1985. 52வது சட்ட திருத்தம் 1985 கீழே வந்து பார்த்திங்கன்னா கட்சித்தாவல் தடை சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டது சரிங்களா. அடுத்து 81வது கேள்வி தடுப்பு காவலில் சிறைப்படுத்துதல் 1978 44வது சட்ட திருத்தத்துக்கு பிறகு எத்தனை மாதமாக மாற்றப்பட்டது? தடுப்பு காவலில் வந்து சிறைப்படுத்துதல் வந்து 1978 44வது சட்ட திருத்தத்திற்கு பிறகு எத்தனை மாதமாக மாற்றப்பட்டதுன்னு கேட்குறாங்க. 2 மாதம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2 மாதம். 82 நகராட்சி அமைப்பில் இடஒதுக்கீடு பற்றி கூறும் ஷரத் எது? நகராட்சி அமைப்பில் வந்து இடஒதுக்கீடு பற்றி கூறும் ஷரத் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி ஷரத் 243 டி சரிங்களா. ஷரத் 243 டி. 83வது கேள்வி மாநில தலைமை வழக்கறிஞர் பற்றி கூறும் ஷரத் எது? மாநில தலைமை வழக்கறிஞர் பற்றி கூறும் ஷரத் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஷரத் 165. ஷரத் 165. சட்ட மேலவையில் வந்து பார்த்தீங்கன்னா பேசுவதற்கான உரிமை உண்டு, ஆனால் வந்து வாக்களிக்கிறதுக்கு முடியாது சரிங்களா. ஸோ இவங்க இந்த வழக்கறிஞர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சட்ட மேலவையில் வந்து பேசுவதற்கான வந்து உரிமை இருக்குது இவங்களுக்கு, ஆனால் வந்து வாக்களிக்க முடியாது இவங்க. 84வது கேள்வி தமிழ்நாட்டில் சட்ட மேலவை ஒழிக்கப்பட்ட ஆண்டு? தமிழ்நாட்டில் சட்ட மேலவை ஒழிக்கப்பட்ட ஆண்டு எந்த வருஷம்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1986. தமிழ்நாட்டில் சட்ட மேலவை ஒழிக்கப்பட்ட ஆண்டு 1986 நவம்பர் 11 சரிங்களா. நவம்பர் 11 டேட் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் நான் கன்ஃபியூஸ் ஆகாமல் ஒவ்வொரு கேள்விக்கு இடையிலே நான் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. தமிழ்நாட்டில் சட்ட மேலவை ஒழிக்கப்பட்ட ஆண்டு வந்து நவம்பர் 11 1986 சரிதானா? ஸோ சரியாக தவிர நான் சொல்கிறது ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் யாராக இருந்தாலும் சரிங்களா. ஸோ நான் அப்படியே கரெக்டாக எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லிட்டே வரேன். ஸோ மோஸ்ட்லி கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா. 85 நாடாளுமன்றத்தில் கூடாத நேரத்தில் அவசர சட்டங்களை பிறப்பிக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது என கூறும் ஷரத் வந்து எது? நாடாளுமன்றத்தில் கூடாத நேரத்தில் அவசர சட்டங்களை பிறப்பிக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது என கூறும் ஷரத் வந்து எந்த ஷரத் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இதுக்கான ஷரத் ஆப்ஷன் ஏ ஷரத் 123 சரிங்களா. ஷரத் 123. ஸோ இதில் வந்து நாடாளுமன்றம் கூடி வந்து 6 மாதத்தில் வந்து இது வந்து அங்கீகரிக்கப்பட வேண்டும் சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தா நாடாளுமன்றம் வந்து கூடி 6 மாதத்துக்குள்ளே வந்து இது வந்து அங்கீகரிக்கப்பட வேண்டும். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. 86 ஒரு மசோதா பண மசோதாவா இல்லை என முடிவு செய்யும் அதிகாரம் பெற்றவர் யார்? ஒரு மசோதா பண மசோதாவா இல்லையா என முடிவு செய்யும் அதிகாரம் பெற்றவர் யார்? ஸோ இது அதிகாரம் பெற்றவர் யார் அப்படின்னா மக்களவை சபாநாயகர். ஆப்ஷன் சி மக்களவை சபாநாயகர். 87 பார்க்கலாமா. கீழ்கண்டவற்றுள் எது உச்சநீதிமன்றம் பற்றி கூறுகிறது? கீழ்கண்டவற்றுள் எது உச்சநீதிமன்றம் பற்றி கூறுகிறது? ஸோ ஆன்சர் ஷரத் 124 தான் வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் பற்றி கூறும் ஷரத் சரிங்களா. 124. 88 சட்டப்பேரவையில் உள்ள அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? சட்டப்பேரவையில் வந்து அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா 500க்கும் மிகாமலும் 60க்கு குறையாமலும் இருக்கணும் சரிங்களா. 500க்கும் மிகாமலும் 60க்கு குறையாமலும் இருக்கணும் சரிங்களா. மினிமம் வந்து அப்போ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 61லேருந்து
சரிங்களா. ஸோ மேக்ஸிமம் வந்து 61லேருந்து 61 கிடையாது 60க்கு மேலே சரிங்களா. ஸோ 60க்கு மேலே இருந்து இப்போ 450க்குள்ளே இருக்கலாம்னு வைங்களேன். ஸோ மினிமம் ஆவரேஜான ஒரு உறுப்பினர்கள் அப்படின்னா அவ்வளோ பேர் இருக்கணும் சரிங்களா. 89 பார்க்கலாமா. சட்ட மேலவை உறுப்பினர்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கை. சட்ட மேலவை உறுப்பினர்களோட குறைந்தபட்ச எண்ணிக்கை எவ்வளோ இருக்கணும். ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம் குறைந்தபட்சம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது குறைஞ்சது ஒரு 40 பேராவது இருக்கணும் சரிங்களா. சட்டமன்ற உறுப்பினர்களோட குறைந்தபட்ச எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்னா குறைஞ்சது ஒரு 40 பேராவது இருக்கணும் சரிங்களா. அடுத்து வந்து பாருங்கள் 90வது கேள்வி. மரணம், பதவி நீக்கம் போன்ற காரணங்களால் குடியரசுத் தலைவர் பதவி முடிவுற்றால் எத்தனை மாதத்திற்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். மரணமோ இல்லை பதவி நீக்கம் வந்து செஞ்சுட்டாங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து பதவி முடிவுற்றால் அந்த நேரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா எத்தனை மாதத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 6 மாதத்திற்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மேலே சொல்ல மறந்துட்டேன். அதாவது வந்து சட்டமேல குறைந்தபட்ச எண்ணிக்கை வந்து நம்ம 40 பேராவது இருக்கணும்னு நம்ம சொன்னோம் சரிங்களா. அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 3/1 பங்கு வந்து மிகாமல் இருக்கணும் சரிங்களா. அதிகபட்சம் வந்து சட்டமன்ற உறுப்பினரில் 3/1 பங்கு வந்து மிகாமல் இருக்கணும் சரிங்களா. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. 91வது கேள்வி. மாநில சட்டமன்றத்தில் பட்ஜெட் சமர்ப்பிக்க பொறுப்புடையவர் யார். மாநில சட்டமன்றத்தில் பட்ஜெட் சமர்ப்பிக்க பொறுப்புடையவர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆளுநர். ஆப்ஷன் சி ஆளுநர். 92வது கேள்வி. தலைமை செயலாளர் பதவி 1799 உருவாக்கிய ஆங்கில ஆளுநர் யார். தலைமை செயலாளர் பதவி வந்து 1799 உருவாக்கிய ஆங்கிலேய ஆளுநர் யாருன்னு கேட்குறாங்க சரிங்களா. ஆன்சர் வெல்லஸ்லி பிரபு சரிங்களா. வெல்லஸ்லி பிரபு அவர்கள். அதே வந்து பாருங்கள். ஸோ இன்னொரு முக்கியமான கேள்வி 93 மாவட்ட ஆட்சியர் பதவியை வந்து 1772 உருவாக்கிய ஆங்கிலேய ஆளுநர் யார் சரிங்களா. மாவட்ட ஆட்சியர் பதவியை வந்து 1772 உருவாக்கிய ஆங்கிலேய ஆளுநர் யாருன்னா வாரன் ஹேஸ்டிங் அவர்கள். ஆப்ஷன் பி வாரன் ஹேஸ்டிங் அவர்கள். இது ரெண்டுமே கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. அடுத்து 94. ஸோ நம்ம ஒரே ஆர்டிக்கலாக படித்து நம்மளுக்கு ஒரே கன்ஃபியூஸாக இருக்குல்ல. ஸோ இது வந்து கம்பல்சரி நம்ம படிச்சு தான் ஆகணும். ஸோ வேறு வழியே கிடையாது. எல்லா ஆர்டிக்கலுமே ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ அப்போ எந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்கன்னே தெரியாது. குரூப் 4க்கு ஈஸியாக இருந்தது. பட் குரூப் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது சரிங்களா. மேக்ஸிமம் மாட்ரேட்டாக இருக்கலாம், இல்லைனா வந்து டஃப்பாக கூட இருக்கலாம் சரிங்களா. ஸோ எப்படி வேணா இருக்கலாம், ஈஸியாக இருக்கிறதுக்கு மட்டும் வாய்ப்பு கிடையாது. அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மாட்ரேட்டாக இருக்கலாம், இல்லைனா டஃப்பாக இருக்கலாம் சரிங்களா. ஸோ அதுக்கு முக்கியம் நம்ம இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் எல்லாமே ரொம்ப ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சரிங்களா. அதுக்கு தான் நம்ம ஸ்டார்டிங்கில் இப்போ டைம் இருக்கும்போதே வந்து நம்ம இதை படித்தோம் அப்படின்னா நம்ம டெய்லி வந்து நம்ம இதை ஆர்டிகல்ஸ் திருப்பி நம்ம படிக்கும்போது எகைன் நம்மளுக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு முன்னாடியே நம்ம இந்த கிளாஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண ரீசன் சரிங்களா. அடுத்து 94 ஊராட்சிக்கான பதவிக்காலம் பற்றி கூறும் ஷரத்து எது. ஸோ மற்றதெல்லாம் வெறும் நம்பராக மட்டும் இருந்தது வந்து ஆல்ஃபபெட்டிக் சேர்ந்து வருதில்ல. ஊராட்சிக்கான பதவிக்காலம் பற்றி கூறும் ஷரத்து எந்த ஷரத். ஆன்சர் ஷரத் 343 இ. 343 இ ஊராட்சி ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. இ ஊராட்சி. அடுத்தது 95 நகராட்சிக்கான பதவிக்காலம் பற்றி கூறும் ஷரத்து. ஊராட்சிக்குன்னா ஒரு ஷரத்து சரிங்களா. நகராட்சிக்குன்னா ஒரு ஷரத்து இருக்குது. நகராட்சிக்கான பதவிக்காலம் பற்றி கூறும் ஷரத்து எந்த ஷரத் அப்படின்னா ஷரத் 243 யூ. நகராட்சினா யூ, அதே வந்து ஊராட்சினா இ சரிங்களா. ஸோ மற்றபடி சேம் ஷரத்து தான் 243 தான் சரிங்களா. ஊராட்சினா இ, நகராட்சினா யூ சரிங்களா. அடுத்து பார்க்கலாமா 97வது கேள்வி. ஸோ இப்போ லாஸ்ட்டாக குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க சரிங்களா. நம்ம எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி தான் நம்ம ரிவிஷன் பண்ணிட்டே போனோம். 97 பல்வந்தராய் மேத்தா குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது. ரொம்ப படித்து போர் அடிச்சு போச்சு இந்த ஆண்டுகள்லாம். பல்வந்தராய் மேத்தா குழு எந்த வருஷம்ப்பா. ஸோ பார்த்தாலே சொல்லிடலாம் எந்த வருஷம். 1957 சரிங்களா. 1957. ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் 1957 3 அடுக்குமுறையாக வந்து பரிந்துரைத்தது சரிங்களா. ஸோ பல்வந்தராய் மேற்குழு எத்தனை அடுக்குமுறை பரிந்துரைத்ததுன்னா 3 அடுக்குமுறை சரிங்களா. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அசோக் மேத்தா குழு வந்து 1977, எல்எம் சிங்வி குழு வந்து 1986, ஜிவிகே ராவ் குழு வந்து 1985 சரிங்களா. எத்தனை அடுக்குமுறைங்கிறது ஞாபகம் வச்சுக்கோ. பல்வந்தராய் அப்படின்னா 3 அடுக்குகள், அசோக் மேத்தா அப்படின்னா 2 அடுக்குகள் சரிங்களா. ஸோ இந்த ஆண்டுகளும் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்க்கலாமா. ஸோ இன்னும் 3 கேள்வி தான், டக்குன்னு முடிச்சிடலாம். ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாநில நிதிக்குழுவை அமைப்பவர் யார். ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து மாநில நிதிக்குழுவை அமைப்பவர் யார். ஸோ ஆன்சர் ஆளுநர். ஸோ இதெல்லாம் பேசிக்கான கொஷின் தான். அடுத்தது 99வது கேள்வி. கூட்டுறவு சங்கங்கள் எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி பகுதி 9B சேர்க்கப்பட்டது.
கூட்டுறவு சட்டங்கள் எந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி வந்து பகுதி 9B-யில் சேர்க்கப்பட்டது? ஸோ எந்த சட்ட திருத்தம்? ஆன்சர் ஆப்ஷன் பி 97வது சட்ட திருத்தம் 2011 படி. சரிங்களா, 97வது சட்ட திருத்தம் 2011 சட்ட திருத்தத்தின்படி கூட்டுறவு சங்கங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 9B-யில் சேர்க்கப்பட்டது. பகுதி 9B-யில் வந்து கூட்டுறவு சங்கங்கள் வந்து சேர்க்கப்பட்டது. ஸோ லாஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? முடிஞ்சதுப்பா. இப்படியே ஒரு வேலையை ஷரத் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதை மட்டும் ரிவிஷன் பண்ணுங்கள் போதும். சரிங்களா, இதுவும் ஷரத் தான். 100வது கேள்வி, மாநில மற்றும் பொது பட்டியல்களில் குறிப்பிடப்படாத துறைகள் நாடாளுமன்றத்திடம் உள்ளது என கூறும் ஷரத் எது? மாநில மற்றும் பொது பட்டியலில் வந்து குறிப்பிடப்படாத துறைகளும் இருக்குது அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்திடம் குறிப்பிடப்படாத துறைகள் நாடாளுமன்றத்திடம் உள்ளது அப்படின்னு சொல்லி கூறும் ஷரத் வந்து எந்த ஷரத் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஷரத் 248. ஷரத் 248. சரிங்களா, ஸோ இன்றைக்கான முக்கியமான அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எல்லாமே வந்து பார்த்துட்டோம். முக்கியமான சட்டங்கள் பார்த்துட்டோம், அந்த சட்டங்கள் நிறைவேற்றப்பட்ட ஆண்டுகளும் பார்த்துட்டோம், அதே மாதிரி அதுக்குண்டான ஷரத்தும் பார்த்துட்டோம். சரி, அதாவது வந்து ஆர்டிக்கலும் பார்த்துட்டோம். சரிங்களா, ஸோ இது 3 தான் ரொம்ப முக்கியமாக ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க. இது வந்து 7th 9th 11th புக்கில் இருக்குது. ஸோ இதை மட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணாலே போதும், நம்ம நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ டெஸ்ட் பேட்ச் வந்து அவைலபிளாக இருக்குன்னு நான் சொன்னேன். ஸோ 100 days கண்டக்ட் டெஸ்ட்டு சேம் இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க. டெஸ்ட் பேட்சில் ஸ்டூடெண்ட்ஸ் இதே மாதிரி 100 கேள்வி தான் டெய்லி வந்து தமிழ் ப்ளஸ் GS டெஸ்ட்டும் சேர்ந்து தான் எழுதிட்டு இருக்காங்க. சரிங்களா, ஸோ உங்களுக்கு வில்லிங் இருந்ததுன்னா நீங்கள் மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். ஸோ ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயிலும் நான் ப்ரைஸ் டீட்டெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா, அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா என்னென்ன ஸ்டடி மெட்டீரியல் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இல்லை அது உங்களுக்கு புரியலன்னா கூட நீங்கள் மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயிலாக கேட்டுக்கலாம். சரிங்களா, ஸோ இப்போ ரெண்டுமே வாங்கும்போது நம்ம ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ இன்னும் டைம் வந்து 2 months இருக்குது. இப்போ நம்ம அந்த 2 months வந்து ரிவிஷன் பண்ணாலே கன்ஃபார்மாக நல்ல மார்க்ஸ் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.